எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கமாக சொல்கிற மாதிரி இன்றைக்கும் ஒரு 3 சமஸ்கிருத வேர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். தூரஸ்தோ அப்பின தூரஸ்தோ யோ யஸ்ய மனசி ஸ்திதிஹி யோ யஸ்ய ஹிருதயே நாஸ்தி தோ சமீபஸ்தோபி தூரதः. முதலாவது வந்து தூரஸ்தோ அப்படின்னா தூரஸ்தோ அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அதை இப்போ கேட்டேன் நீங்கள். இதோட வந்து இது எதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற 3மே வந்து எகெயின் சாணக்கிய நீதியிலேருந்து. அண்டு இன்னைக்கு எடுத்துருக்கிற 3மே வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதனால தான் ஐ டேக்கன் தெம் அப். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது மானசீகமாக நம்ம அருகில் யாராவது ஒருத்தரை நினைச்சோன்னா அவன் எவ்வளோ தள்ளி இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதே சமயம் மனசில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளோ கிட்டக்க இருந்தாலும் ரொம்ப விலகி இருக்கிற மாதிரி. இது வந்து ஜஸ்ட் சாராம்சம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கா இல்லையா, யூஎஸில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஸோ மெனி அதர் பிளேசஸ். ஸோ இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு தவிப்பு, இங்கே இருக்கிறவளுக்கு அவளை நினச்சி ஒரு தவிப்பு. பட் என்னன்னா தி கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலும் ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துறது. அதுக்கு காரணம் என்னன்னா மனசில், அதாவது க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹூவர் இட் பி, அது மனசு தான் அதில் ரொம்ப முக்கியம். அதாவது இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளை பிரிக்காது. அந்த அந்த மனசு தான் அதுக்கு முக்கிய காரணம். அதாவது மானசீகமாக நம்ம யாராவது ஒருத்தரை நினச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவள் நம்ம ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும், எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலும். அதே சமயம் மனசளவில் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தாதவா பக்கத்தில் இருந்தால் கூட அது வரவுக்காரால் கூட இருக்கலாம். ஆனால் அந்த அந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷன் இல்லைன்னா அவள் வந்து பக்கத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாள் நமக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, வி ஆர் ஆல் கோயிங் த்ரூ எ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது கிரைசிஸ். ஆனால் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா நம்ம பக்கத்திலே இருக்கான்னு நினச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதான் மானசீகமாக இருக்கிறவா நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுதுன்னா அதுவே ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். அதுக்காக தான் வந்து மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாள் எப்போவுமே. நான் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவளை நினச்சிருந்தாலோ இல்லை அவளோட பேசினாலோ நமக்கு அது ஒரு திருப்தியை, ஒரு தெம்பை கொடுக்கறது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாட் ஐ ஃபீல் இஸ், ஹூவர் யூ திங்க் ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு யூ, அவளை வந்து பக்கத்தில் இருக்கணுங்கிறது கூட இல்லை, எங்கேயோ தள்ளி வேறு தேசத்தில் கூட இருக்கலாம். பட் வாட் வி ஷுட் டூனா, வி ஷுட் ட்ரை டு கம்யூனிகேட் வித் தம். கம்யூனிகேட் நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபோனில் பேசலாம், இல்லை வீடியோவில் பேசலாம், இல்லை பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த மனசு அதை அவளே நினச்சிக்கணும், அவளும் உங்களை நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய நினச்சி பாருங்க. இப்போ நம்ம இவா வந்து குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கா, இல்லை பெத்தவா வெளிநாட்டில் இருக்கா, நம்ம இங்கே இருக்கோம், வாட் எவர் வே இட் பி, அவள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தாலே நம்ம உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கோம். அவள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தாலே நம்மளுக்கு அப்படியே ஒரு புது தெம்பு வந்த மாதிரி, ஒரு புது உத்வேகம் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, சாணக்கிய நீதியில் அப்போவே சொல்லியிருக்காது. அதாவது நாம் யார் நம்ம மனசில் இருக்காளோ அவள் எவ்வளோ தள்ளி இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசில் பதியாதவா நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட ஏதோ விலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதோட சாராம்சம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு பெரிய விவிஐபி, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஹிஸ் நேம் நவ். அவர் வந்து என்னன்னா அவரோட வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ், ஓகே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். அண்ட் ஆல்மோஸ்ட் நினைவு தப்பின மாதிரி ஒரு இது சிச்சுவேஷன். வந்தவா யாருன்னு அவளுக்கு அடையாளம் தெரியல. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் இவரோட ஒரு வந்து வாட் ஷுட் ஐ சே, ஒரு சிஷ்யன்னு வச்சுங்களேன், அவர்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்த உடனே அந்த ஃபோன் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. யூ வில் நாட் பிலீவ், அந்த கண்ணெல்லாம் அப்படியே பிரைட் ஆகிடுது.
அண்ட் ஃபோனை எடுத்து வச்சுக்கிறார். ஃபேஸில் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் தெரியுது. இவரால் வந்து பேச முடியல, அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சுட்டாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் த ஃபேஸ் லிட் அப். அதுக்கு காரணம் என்னன்னா, மனோரீதியா he has been very close to this person, this VVIP. So that is the impact. that is the impact it will create. நம்ம மனசுல யாரை வந்து ரொம்ப ஆழமா நினைச்சுட்டு இருக்கோமோ, அவ வந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் அவள் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு உணர்வு இருக்கும். அவள்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சின்ன கம்யூனிகேஷன் வந்தால் கூட நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஒரு புது தெம்பு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற சூழலில் உங்களுக்கு யார் ரொம்ப வேண்டப்பட்டவாளோ, யார் ரொம்ப நீங்கள் க்ளோஸாக நினச்சிட்டு இருக்கீங்களோ, அவளை பற்றி நினைக்க உங்களுக்கு ஒரு தனி உத்வேகம் வரும். இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணித்து இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தில். அடுத்தது, ச ஜீவதி குணா எஸ்ய தர்மஹா ச ஜீவதி குணதர்ம விஹீனஸ்ய ஜீவிதம் நிஷ்பிரயோஜனம். स जीवति गुणा यस्य धर्मः स जीवति குணாதர்ம விஹீனஸ்ய ஜீவிதம் நிஷ்பிரயோஜனம். அடுத்தது வந்து ச ஜீவதி குணா எஸ்ய தர்மஹா அப்படின்னு வருது இல்லையா? இது வந்து இதோட சாராம்சம் அப்படின்னு சொன்னேன்னா, யார் வந்து அதாவது இதில் வந்து ரிவர்ஸில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இல்லாதவன் வாழத்தகாதவன். எந்த மாதிரி இல்லாதவன்? அதாவது தர்ம பரிபாலனம் பண்ணணும். அண்ட் he should be righteous. அதாவது ஒரு நேர்மையான வாழ்க்கையை, நம்ம தர்மங்களை கடைபிடிக்கிறவன் அவன்தான் வாழ தகுதியானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எதுக்காக நான் இதை இன்னைக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா, இதே தான். அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னா, நினச்சி பார்த்தேன்னா இதெல்லாம் இந்த இதை கடைபிடிக்கிறவாள்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பா. ரொம்ப வந்து அவளுக்கு வந்து பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து இன்னொரு வார்த்தை கூட நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஸ்திதப்பிரஜ்ஞன். ஸ்திதப்பிரஜ்ஞன்கிறவன் எவன் அப்படின்னா, அதாவது வெற்றி தோல்வி சுகம் துக்கம் எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கிறவன். அதாவது வெற்றினா உடனே அப்படியே துள்ளி குதிக்கிறதோ, இல்லை தோல்வினா அப்படியே மனசு உடஞ்சி போய்டுறதோ அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறவன் தான் அந்த நிலையை எப்போ அடைய முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட வந்து நேர்மையான வாழ்க்கையும் நம்மளோட தர்மத்தையும் கடைபிடிக்கிறவனால தான் அது பண்ண முடியும். அதனால வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். கூடுமான வரைக்கும் நேர்மையாக நம்ம இருக்கணும். நேர்மையாக இருந்தாலே நம்ம மனசே, அது நம்மளுக்கே தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் வந்து பொய் சொன்னால் தப்பிச்சுடலாம். ஆனால் உண்மை சொன்னால் அதனால சில சங்கடங்கள், சில விளைவுகள் ஏற்படும். மனசு வந்து இது ஆறுது, ஆசிலேட் ஆறுது. இல்லை பொய் சொல்லி தப்பிச்சுடலாமா, இல்லை உண்மையை சொல்லி அது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்போமா? யூ மேக்கப் யுவர் மைண்ட். பரவாயில்லப்பா, என்ன ஆனாலும் ஆகட்டும், உண்மையை சொல்லிடுவோம். உண்மையை நீங்கள் சொல்லிடுறீர்கள். அதனால் ஏற்படுற விளைவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உண்மையை சொன்னதுனால அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அப்பா நம்ம உண்மையை சொல்லிட்டோப்பா, என்ன வேணாலும் ஆகட்டும், நான் வந்து உண்மையை பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே வந்து பொய் சொல்லியிருந்தேன்னா அதை தப்பிச்சிருப்போம். ஆனால் ராத்திரி படுத்துக்கும் போது அனாவசியமாக பொய் சொல்லிட்டோம் இல்லை. இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே, அதுவும் நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தப்பு காரியம் பண்ணோமோ இல்லை ஒரு பொய் சொன்னோம், நிச்சயமாக அது நம்ம உறுத்தின்றே இருக்கும். அந்த உறுத்தல் வந்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். விளைவுகள் நான் சொல்கிற போது உடல் ரீதியாகவே சொல்கிறேன். பிபி வரலாம், டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன், ஸோ மெனி திங்ஸ். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இதெல்லாம் வரத்துக்கு காரணமே என்னன்னா, அதாவது நம்ம ஈடுபடுற சில விஷயங்கள்.
அதில் வந்து பிரதானமாக இருக்கிறது எனக்கு தோன்றது என்னன்னா நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ எல்லாருமே உதிரி உதிரி ஆயிட்டோம். அவாவா லைஃப்னு இருக்கும். முன்னாடி அப்படி இருக்கல. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல ஃப்ரிக்ஷன் இருக்கல, டிஃபரன்சஸ் இருக்கலன்னா நான் சொல்லவே இல்லை. எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அந்த வந்து எல்லாரும் சேர்ந்து இருந்ததுனால நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த ஹைப்பர் டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேர்டே இருக்கலை. எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குன்னே தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, கூடவே எல்லாரும் மனுஷா இருந்தா எதுவாக இருந்தாலும் பங்கு போட்டுட்டோம். இப்போ வந்து மனசை விட்டு நம்மளுக்கு பேசுறதுக்கு கூட யாருமே ஆள் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ எப்படி வாழறோம்னா, ஐ வாண்ட் மை ஸ்பேஸ், ஐ வாண்ட் ப்ரைவசி. ஒரு ரூமில் போய் தனியாக அடைஞ்சு விடுறோம். அண்ட் அடைஞ்சுட்டு மோஸ்ட்லி அந்த மொபைலை பார்க்குறதோ, இல்லை டிவியை பார்க்குறதோ, இல்லை இது ஐபேடை பார்க்குறதோ, இப்படி தான் வச்சுட்டு காலத்தை தள்ளிட்டு இருக்கோம். ஸோ மனசை விட்டு நமக்கு பேசுறதுக்கு அப்படின்னு யாருமே இப்போ இல்லை. எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புழுங்கிண்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம். ஒரு இரிட்டேஷன் வருது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அண்ட் ஆல்சோ டிப்ரெஷன் வருது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். இதெல்லாம் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் இது பண்ணிக்கிட்டோம். நான் ஆணித்தரமாக நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. சில பழக்க வழக்கங்கள் வந்து வழி வழியாக வந்த சில இடைச்சொல்களாக வந்திருக்கலாம். பட் நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜஸை விட்டுட்டு அட்வான்டேஜஸை மட்டும் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தாலும் அப்படின்லாம் சொல்லணும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து முன்னோர்கள் எது பண்ணினாலும் அலசி ஆராய்ஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் நமக்கு சரி அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கா. அதை நம்ம இக்னோர் பண்ணினதுனால தான், நான் மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறேன், அதை நம்ம இக்னோர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த நிலவரம். ஒன்றும் இல்லை, வெளியில் போயிட்டு வந்தால் காலில் மின்னு தான் உள்ளே வரணும். இது வந்து இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன். வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டு நடக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ சகஜமாகிடுது. பட் வெளியில் போயிட்டு வந்தால் காலில் மின்னு ஏன்? ஒன்றும் இல்லை, ஹைஜீன், கிளென்லினஸ். அதை வந்து இவ்வளோ பெரிய பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் பாட்டி தாத்தாலாம் வந்து தொட்டு பேசாத அப்படின்பா. தொட்டு பேசாத சொன்னதுக்கு காரணம் என்ன? உடனே வந்து நம்ம தீண்டத்தகாதவளாயிட்டோமா? அதெல்லாம் கிடையாது. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்னு இப்போ சொல்கிறோமே, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை அப்போவே அவள் மெயின்டைன் பண்ணினா. ஸோ டிசிப்ளின் லைஃப் வாஸ் தேர். அண்ட் ஆல்சோ ஐ மீன் இது சொல்கிற போது இதோட நம்மளோட வந்து டயட்டு, சாப்பிட்ற விஷயம், இன்றைக்கி வந்து ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிட்றோம் நம்ம எல்லாரும். அதனால தான் இவ்வளோ பாதிப்பு. எல்லாத்தையும் கொண்டு போய் மெடிசின்ஸுக்கும் டாக்டருக்கும் செலவிச்சுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், வெளியில் போய் சாப்பிட்றதுங்கிற பழக்கமே கிடையாது. அப்படி சாப்பிட்டா கூட எங்கள் தாத்தா காலத்துலலாம் என்னென்னா, அவன் கிளப்புக்கு போய் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஹோட்டல்னு கூட சொல்ல மாட்டான், கிளப்புன்னு சொல்லிடுவாங்க. அவன் கிளப்புக்கு போய் சாப்பிட்டுட்டான். அதுவும் வந்து அது ஒரு சின்ன கண்டெம்ட் இருக்கும். ஸோ எதனாலன்னா அப்போல்லாம் வந்து எல்லாமே ஆற்றுல சமைச்சு சாப்பிட்றது தான். இப்போ என்ன ஆயிடுத்து, எல்லாரும் அதாவது கூட்டு குடும்பமே வேண்டான்னு இப்போ எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து கொடுத்து. அது மட்டும் இல்லை, நம்மளே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் பெட்டர். அதாவது வெளியிலேருந்து கொண்டு வந்தால் அதை வாங்கிட்டா கூட ஏதோ ஆகிடுமோ, நம்ம வேண்டாம்ப்பா வெளியிலேருந்து இன்னும் வாங்கிட்டு வர வேண்டாம், நம்மளே சமைச்சு சாப்பிட்டுடுவோம். வி ஆர் கம்மிங் பேக் டு ஸ்கொயர் ஒன். இதுதான் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் ஏற்படுத்தின விஷயம். அஃப்கோர்ஸ் இது வந்து சில பேருக்கு அது வந்து ஏற்றுக்கலாம், சில பேர் வந்து அது அவளோட வியூஸ் இருக்கலாம், டிபேட் பண்ணலாம், டிஸ்பியூட் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். என் மனசில் பட்டதை நான் சொன்னேன். அண்ட் இது சம்பந்தமாக எனக்கு என்ன தோணித்துன்னா, இதில் வந்து நம்ம கர்மா சீரியல் எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்லேருந்து ஒரு சின்ன இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி, அதான் நேர்மை வழியில் நடக்கணும், தர்ம பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு சின்ன கிளிப்பை பார்த்து, ஏன்னா டோட்டலாக இதுவாக இல்லாமல் ஒரு சின்ன ரிலீஃபாக அந்த ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு லெட் அஸ் கோ ஆன் டு தி தேர்ட் வேர்ஸ். ஓகே, அதை பார்த்துடுவோம். மாமா, எல்லாரையும் நடுக்கூடத்துக்கு வர சொன்னேன், வந்துட்டான்.
இன்னைக்கு நடுக்கூடத்துல கூடி இருக்கிறவா நாளைக்கு நடுத்தெருவுக்கு வந்துடக்கூடாது. நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க மாட்டேன். தர்ம நியாயங்களை மீற மாட்டேன். அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம் ந தீரஹ. இப்பொழுதே மரணம் ஏற்பட்டாலும் பல யுகங்களுக்கு பிறகு ஏற்பட்டாலும் தைரியசாலிகள் நியாய வழி தவற மாட்டார்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலனாலும் இந்த ஆத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் நான் கொடுத்திருக்கேன். ஆனா அந்த சுதந்திரம் எப்ப துஷ்பிரயோகம் ஆறுதோ அது அப்பவே கட்டுக்கு கொண்டு வந்துடணும். இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆத்துல யார் யார் மனசுல என்னென்ன ஆசைகள், அபிலாஷைகள், ஆதங்கம், மனக்குமுறல், மனத்தாங்கல், அகங்காரம், அகம்பாவம், ஆவேசம், ஆக்ரோஷம், ஆத்திரம், சாத்திரம், துவேஷம், கோபம் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதை தவிர வேற ஏதாவது விட்டு போயிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். சந்தோஷமா சௌஜன்யமா இருந்த குடும்பத்துல ஆசைங்கிற வெறி பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சு விட்டோம். இதுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டிடலாம், ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு போனோம், ஒருத்தருக்கு பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போனோம், ஒருத்தருக்கு பட்டணத்துக்கு போனோம். இதுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிபார்சு வேற. இதை தவிர நீ வசதியா நான் வசதியான்னு போட்டா போட்டி பொறாம இது வரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததில்லை. மோகம் ஆட்டி படைக்கும் போது அறிவு அஞ்ஞான வாசம் போயிடும். உங்களை சம்ரட்சிக்கிறங்கிற முறையில இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. என் காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்கேயே இந்த ஆத்திலேயே ஒன்னா இருக்கணும்னு பிரியப்படுறேன். என் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு இஷ்டப்பட்டு இங்க இருக்கிறவா இருக்கலாம், மத்தவா இப்பவே கிளம்பலாம். धर्मज्ञाने श्मशाने च रोगिणां या मतिर्भवेत् सा सर्वदैव तिष्ठत्येको न मुच्येत् बन्धनात्. இந்த மூணாவது வேர்ஸ் இருக்கே, தர்மக்கியானே ஸ்மசானேச்ச ரோகிணாம் அப்படின்னு, அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்காக தான் அதை சூஸ் பண்ணினேன். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அது ரொம்ப வந்து சர்க்காஸ்டிக்காக
சாணக்கிய நீதியில் வருது அது. அதாவது இந்த ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அந்த கதா காலட்சேபம் கேட்கும்பொழுதும் ஒரு ஸ்மசானத்தில் வந்து அந்த கிரிமேஷன் நடக்கிறது இல்லையா, கடைசி காரியம் நடக்கும்பொழுதும் அதே மாதிரி ஒரு பெரிய என்னது வியாதி நமக்கு வந்தபோதும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனோபாவம். அதாவது அப்போல்லாம் தோணும் தெரியுமா, என்னடா லைஃப் இது. அந்த இவர் பிரவச்சனம் பண்ணுறவர் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே போகும்போது கரெக்டு தான் இவர் சொல்கிறது, வாழ்க்கையில் என்ன இருக்குது, இது எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதே மாதிரி தான் ஸ்மசானத்தில் இருக்கும் பொழுதும் எல்லாருமே யாரெல்லாம் அது இல்லை இது ஆயிருக்கோ பார்த்துருக்காளோ அனுபவப்பட்டிருக்காளோ அவளுக்கெல்லாம் தோணும், அதாவது என்ன லைஃப், நம்மளுக்கும் நாளைக்கு இதே கதி தான் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன விரக்தி, ஒரு டிட்டாச்மெண்ட் வரும். அதே மாதிரி தான் ஒரு மேஜர் இல்னஸ் வந்து படுக்கை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அந்த உணர்வு வரும், என்ன வாட் இஸ் தேர் இன் லைஃப் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அப்போ வந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம் தெரியுமா, இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்டாச்சாலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கலாக அப்ரோச் பண்ணணும் இப்படின்லாங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த எண்ணம் வந்து ரொம்ப டெம்பரரியாக இருக்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வில் கோ பேக் டு அவர் ஸ்டைல் ஆஃப் லைஃப். ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எண்ணம் வந்து நமக்கு வந்து பர்மனண்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பந்தத்துலேருந்து நம்ம விடுபட்டுடுவோம். கான்வர்ஸாக சொல்லணும்னா, ஸோ இதுலேருந்து நம்ம விடுபடாததுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் பார்க்குற பொழுதும் கேட்குற பொழுதும் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அப்படி தோன்றது, ஆஹா நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். அதாவது இந்த மாதிரி பிரவச்சனம்லாம் கேட்குற பொழுது நம்ம மனசை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் கிரிமேஷன்லாம் பார்க்கும் பொழுதும் அதை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு அந்த அந்த உணர்வுலேயே நம்ம இருக்கணும். அதாவது இந்த லைஃப் வந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கணுங்கிறது இல்லை. அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த ஆசாபாசத்துலேருந்து விலகி இருந்து நம்ம வந்து வி ஷுட் எய்ம் அட் சால்வேஷன். அதாவது மோட்சம் தான் அல்டிமேட் நம்மளோட குறிக்கோள். இந்த ஜென்மம் இல்லைனாலும் அஃப்கோர்ஸ் அதை வந்து அடுத்த ஜென்மம் பூர்வ ஜென்மம்லாம் நம்புறவாளுக்கு நான் சொல்கிறேன் இதை. ஸோ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம வந்து எலிவேட் ஆகிட்டு இருக்கணும். எலிவேட் ஆகி அல்டிமேட் எய்ம் ஷுட் பி முக்தி. அதனால தான் இப்போலேருந்து அந்த மனசை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திட்டோன்னு வைங்களேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னா, தேவையில்லாத கவலை பீதி. இப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன ஓப்பனாகவே சொல்லலாம், எல்லாருமே ஒரு பீதியிலையும் ஒரு கவலையிலையும் இருக்கும், ஒரு 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 பெரிய மேஜர் கெலாமிட்டி மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ரோச், அதாவது எதிர்கொள்ள முடியும் எப்போன்னா அதை நினச்சிக்கணும் நம்ம. இது வந்து திஸ் இஸ் த என்டையர் திங்ஸ் வெறும் ஒரு மாயை தான். அந்த மாயை உலகத்தில் இந்த இன்ஃபேக்ட் ரமண மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகமே நம்ம சிருஷ்டிச்சுன்றது தான், இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான். அந்த கற்பனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டேன்னா தெர் இஸ் அ ஹோல் என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் வேர்ல்டு அவுட் சைட். அந்த உலகத்துக்கு தான் நம்ம போகணும். அதுக்கு போகாமல் நம்ம இதுலேயே வாழ்ந்துட்டு இதுதான் நெஜான்னு நினச்சிட்டு இந்த ஆசா பாசம், இந்த பந்தம், இந்த பற்று, அதாவது சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சோ மெனி ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளை அதை கீழே தான் இறக்கும், நம்மளை அழிக்கும். அதுக்காக முற்றும் திறந்த முனிவர் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எந்தவித சூழ்நிலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இப்போ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து வி ஹவ் லாஸ்ட் செல்ஃப் பிலீஃப். நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை குறைஞ்சி போயிடுது. நம்ம எதை நம்புகிறோம் இப்போல்லாம்? பார்க்குற டெலிவிஷன் நியூஸை நம்புகிறோம், படிக்கிற பேப்பரை நம்புகிறோம், வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்டை நம்புகிறோம். நம்ம சுய சிந்தனையை இழந்துட்டோம். நம்ம வந்து முன்னாடியெல்லாம் நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம பண்ணுறதை ரைட்டுன்னு நினச்சிருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதை பார்த்து இதை பார்த்து அதை நம்ப ஆரம்பித்து நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை போனதுனால தான் எல்லாமே வந்து ஒரு வாட் ஷுட் ஐ சே, ஒரு கலவரத்தை, ஒரு பீதியை ஏற்படுத்திடுது. நோ, நம்ம வந்து நம்மளோட உடம்பை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன ஆகிட்டோம், இப்போ சைக்கலாஜிக்கலாக படிக்கிற விஷயத்தை வச்சுட்டு இது நம்மளுக்கு வந்திருக்குமோ, இது நம்மளுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனையில் இருக்கிறதுனாலே என்ன ஆகிடுறதுன்னா, நிஜமாக நடக்கிறது ஆக்சுவலி ஒரு 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 மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவே எடுத்துங்கோ, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 130+ crores.
அதில் வந்து ஆக்சுவலாக அஃபெக்டட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 2% எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த 2% என்ன பண்ணுறான்னா 200% மாதிரி மேக்னிஃபை பண்ணி அதை வந்து ப்ளோ அப் பண்ணி எல்லாருமே வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா. ஐ டோன்ட் சே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இருக்கிறத வந்து இது இப்படி பூதாகரமாக காமிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது. ஓ, நமக்கும் வந்துடுத்தோ, இல்லை நமக்கும் வந்துடுமோ, இல்லை நிச்சயமாக நமக்கு வந்துடும், இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது. இப்படிங்கிற எண்ணம் வரதுனால என்ன ஆகுதுன்னா மனசஞ்சலம் வரதுனால அமைதி இல்லாமல் போகிறோம். அமைதி இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா எதுலேயுமே நம்மளால் ஸ்ரத்தையாக பண்ண முடியறதில்ல. வேலை ஸ்ரத்தை இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் வியர்த்தம். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நான் நிஜமாக சொல்கிறேன், நான் அப்படி தான் இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். லெட் அஸ் பிலீவ் இன் ourselves ஃபர்ஸ்ட். எஸ், நான் வந்து இன்னைக்கு என்னால் நல்லா நடமாட முடியாது, என்னால் எல்லா வேலையும் பண்ண முடியாது. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த பிலீஃப் நம்மளுக்கு இருந்தாலே அதுவே வந்து எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். இந்த இம்யூன் சிஸ்டம் தானே சொல்கிறா இதை. அந்த இம்யூனிட்டி நம்மளுக்குள்ள டெவலப் ஆகும். அதுவும் ஒரு விதமான எண்ணம். அந்த சக்தியை வந்து நம்மளோட எண்ணத்தினாலேயே நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ என்னோட தாழ்மையான கருத்து ஆர் அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ட்ரை டு பிலீவ் இன் அவர் செல்ஃப். அந்த செல்ஃப் பிலீஃபை நம்ம எல்லாரும் ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுவோம். அண்ட் வித் தட் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அகெயின் இந்த என்னோட யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் பிளிக்ஸ், அதுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் சொல்கிறதுக்கு காரணம்னா, சில பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு வந்து ஒரு ரெப்பிட்டேஷன் மாதிரி தோணலாம். ஆனால் யூடியூபோட கைட்லைன்ஸ் ஆர் யூடியூபோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரையும். ஏன்னா சில பேர் விட்டு போயிடலாம். சில பேர் வந்து முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறவாளாக இருக்கலாம், அவளுக்கெல்லாம் அந்த வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன்னா இதுதான் என்னோட நம்பர். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா நான் வந்து உங்களோட பேரையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். இன்க்ளூட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா என்னோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேரணும்னா உங்களோட நம்பரை வந்து இந்த நம்பருக்கு உங்களோட மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு குரூப் எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னோட ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், என்னோட ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிப்போம். அதை தவிர வேறு எந்த விதமான கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டோ மோட்டிவோ எனக்கு கிடையாது. ஃபைனலாக எனக்காக நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்காக என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.